ஹாய், நான் டாக்டர் ஜெயச்சந்திரன், சன் ஹாஸ்பிட்டல் மதுரை. ஸ்பாண்டிலோலிஸ்தசிஸ் எலும்பு விலகுதல். பொதுவா முதுகெலும்புல டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். முதுகெலும்பு லேசா விலகி அதனாலையும் டிஸ்க் பல்ஜ் அதிகமாகும். அதனாலையும் ஸ்கயாட்டிகா பெயின் வரும். இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவும், காலில் மதப்பு வரும், காலில் பேலன்ஸ் குறைய ஆரம்பிக்கும், கிராயின்ல பெயின் வர ஆரம்பிக்கும். அதாவது முதுகெலும்புல லேசா எலும்பு இப்படி விலகி டிஸ்க் இந்த மாதிரி பல்ஜ் ஆகி இடுப்புல இருந்து காலுக்கு போற நரம்பு அழுத்த ஆரம்பிக்கும். அதோட கிராயின்னா நம்ம தொடை இருக்குல்ல, தொடை எலும்பு இடுக்குள்ளேயும் வலி வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சிவியரா பெயினோட ஒரு 29 வயதே ஆன ஒரு நபர், அவர் பேர் குணசேகரன், வயசு 29, வெள்ளூர். அவர் பெயின் சிவியரா இருந்ததால சென்னைக்கே போயிட்டாங்க. அவங்க சென்னையில போய் எம்ஆர்ஐ எடுத்து பார்த்திருக்காங்க. எம்ஆர்ஐ எடுத்ததுல அவங்களுக்கு ஸ்பாண்டிலோலிஸ்தசிஸ் இருக்கு, கிரேட் 1 இருக்கு, உடனே ஆபரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்திருக்காங்க. எல்லா ஹாஸ்பிட்டலையுமே அவர் ஆபரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நம்ம பேஷண்ட்ஸோட ரிவ்யூஸ் பார்த்துட்டு தான் இங்க நம்ம சன் ஹாஸ்பிட்டல் அவர் வந்தார், ரிப்போர்ட் அனுப்புனாரு. நான் தைரியமா வாங்க, ரொம்பலாம் தேவையில்லை, ஒரு 5 நாள்லயே நீங்க சரியாயிருவீங்கன்னு சொல்லி தான் வர சொன்னேன். நான் கம்ப்ளீட்டாவே சரியாயிட்டாரு. ஏன்னா அவர் நல்ல ஆக்டிவான மனுஷர் தான். ஆனா பெயின் ரொம்ப சிவியரா வந்தாரு. இங்க அவருக்கு நாங்க எந்த மெடிசன்ஸும் கொடுக்கல. நம்ம சன் ஹாஸ்பிட்டலுக்கு அட்வான்ஸ்டு பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் மார்னிங் 9ல இருந்து நைட் 9 வரைக்கும் கண்டினியூஸா ட்ரீட்மெண்ட், எக்ஸசைசஸ், எலக்ட்ரோதெரபி மேனேஜ்மெண்ட், மேனுவல் தெரப்பி கொடுத்து கம்ப்ளீட்டாவே சரி பண்ணி கொடுத்துரும். மெயினா அந்த எலும்பு விலகி அதனால அந்த டிஸ்க் பல்ஜ் ஆகி அவருக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்தால அந்த இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவுனது, மதப்பு, இதுக்கு நம்ம அவங்களுக்கு இந்த ரோபோஸ்பைன் அப்படிங்கிற ஃபைனல் டீகம்ப்ரஷன் தெரப்பி கொடுத்தோம். அதன் மூலமா அவர் கம்ப்ளீட்டா 100% சரியாயிட்டாரு. அந்த நர்வ் பெயின், அந்த இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவுனது எல்லாமே சரியாயிடுச்சு. அவர் ரிவ்யூ வருது பாருங்க. எதுக்காக இந்த வீடியோ? பொதுவா முதுகெலும்புல டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரொட்ரூஷன், டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன், ஸ்கயாட்டிகா, இல்லை எனக்கு எலும்பே விலகிருச்சு, இப்போ இந்த கண்டிஷன்ல மாதிரி ஸ்பாண்டிலோலிசிஸ் இருக்கு, எலும்பு விலகி இருக்கு அப்படின்னாலும் பரவாயில்ல, உங்க ரிப்போர்ட் எனக்கு அனுப்புங்க. எங்க யார் ஆபரேஷன் பண்ண சொன்னாலும் ஒரு தடவை உங்க ரிப்போர்ட் எனக்கு அனுப்பிவிடுங்க. நான் பார்த்துட்டு சொல்றேன் ஆபரேஷன் பண்ணுவோமா வேணாமான்னு. முடிஞ்ச அளவு ஆபரேஷன் இல்லாமே சரியாக பார்ப்போம். தேங்க்யூ. குணசேகரன் பேஷண்டோட எம்ஆர்ஐ ரிப்போர்ட் 27/4/2026 எடுத்திருக்காங்க. இம்ப்ரெஷன் பார்ப்போம். மெயினா இவருக்கு L5S1 லெவல்ல கிரேட் 1 ஸ்பாண்டிலோலிசிஸ் இருந்தது. அதாவது எலும்பு ஒன்னன் மேல் ஒன்னு விலகி இருந்தது. இது எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் ஃபுல் வீடியோவே உங்களுக்கு காமிக்கிறேன். நான் நார்மலா கிரேட் 1னா என்ன, கிரேட் 2னா என்ன, கிரேட் 3னா என்னன்றதை உங்களுக்கு ஃபுல்லாவே காமிக்கிறேன். நிறைய பேஷண்ட்ஸுக்கு கிரேட் 3 வரைக்கும் கூட நாங்க ஆபரேஷன் இல்லாம சரி பண்ணி கொடுத்திருக்கோம். இவர் கிரேட் 1 தான். அதனால வெறும் 5 டேஸ்ல எங்களால அவரை கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுக்க முடிஞ்சு. இதுதான் ஸ்பாண்டிலோலிசிஸோட ஸ்டேஜஸ். இது நார்மல் ஹெல்தி ஸ்பைன். நார்மலா ஸ்பைன் இப்படிதான் இருக்கும். இது கிரேட் 1, எலும்பு லேசா விலகி இருக்கா. L5ல இருந்து S1 லேசா விலகி இருக்கா. இதுதான் இப்ப நிறைய பேஷண்ட்ஸ் இருக்க பிரச்சனை. இது ஒரு 25% கீழே விலகி இருந்தா அது கிரேட் 1 சொல்லுவோம். இதே இது 25ல இருந்து 50% வரைக்கும் விலகி இருந்தா அது கிரேட் 2. பாருங்க, இதை விட இது கூட விலகி இருக்கா. இந்த கிரேட் 2மே ஆபரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் நம்ம ஹாஸ்பிட்டல் ஆபரேஷன் இல்லாம தான் சரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கிரேட் 3 அப்படிங்கிறது 50ல இருந்து 75% எந்த அளவுக்கு பாருங்க. நார்மல் எப்படி இருக்கு, கிரேட் 1 எப்படி இருக்கு, கிரேட் 2 எப்படி இருக்கு, கிரேட் 3 எப்படி இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு விலகி இருக்குது. கிரேட் 4க்கு மேல போகும் பொழுது நிறையவே விலகிறது. கிட்டத்தட்ட L5S1 அதாவது மேல இருக்க எலும்பும் கீழே இருக்க எலும்பும் கம்ப்ளீட்டாவே பிதுங்கி வெளியில வந்துருது. இந்த அளவுக்கு விலகும் பொழுது இது ரொம்ப சிவியர். இதுக்குமே கண்டிப்பா ஆபரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் நம்ம பேஷண்ட்டை பொறுத்து பேஷண்ட் அசஸ் பண்ணிக்கிட்டு அதை மாத்த முடியும். இதுக்கு நம்ம சன் ஹாஸ்பிட்டல்ல டீகம்ப்ரஷன் மூலமா, ரோபோஸ்பைன் டீகம்ப்ரஷன் மூலமா இந்த ப்ராப்ளம் நம்ம கம்ப்ளீட்டாவே சரி பண்ணி கொடுக்கிறோம். இப்போ இந்த பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு கிரேட் 1 ஸ்பாண்டிலோலிசிஸ் இருக்கு. இந்த மாதிரி எலும்பு விலகி இருக்கு. அந்த எலும்பு விலகி இடுப்புல இருந்து ஜவ்வுக்கு பிதுங்கி வெளில வந்திருக்கு. அதை ரோபோஸ்பைன் மூலமா நம்ம கம்ப்ளீட்டாவே சரி பண்ணி கொடுக்கிறோம். அவரோட எக்ஸ்ரே ரிப்போர்ட் L5S1 எப்படி விலகி இருக்குன்னு பாருங்க. இதுதான் விலகி இருக்குது. இந்த அளவுக்கு விலகி இருக்கு. லேசா அப்படி விலகி இருந்ததா கிரேட் 1. இந்த மாதிரி விலகி இருந்தது அவருக்கு. இந்த விலகி இருந்தது இப்போ கம்ப்ளீட்டாவே சரியாயிடுச்சு. இப்போ அவரு 100% சரியாயிட்டாரு. இப்ப நார்மல் ஆயிட்டாரு. தேங்க்யூ. என் பேரு குணசேகரன். எனக்கு லாஸ்ட் 2 மந்த்ஸா லோ பேக் பெயின் ஸ்பைனல் கார்ட்ல இருந்தது. எங்க இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா L5S1ல கிரேட் 1 ஸ்பாண்டிலோலிசிஸ் இஷ்யூ இருந்தது. ஸோ 2 மந்த்ஸ் பேக் அதை ஐடென்டிஃபை பண்ணேன். ஸோ 2 பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். ஸோ அங்க எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். பிளஸ் எக்ஸசைஸ் கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் எனக்கு அது டே பை டே இன்க்ரீஸ் தான் ஆச்சு. அந்த எக்ஸசைஸ் பண்ணாலும் டேப்லெட் எடுத்தாலும் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டு ஒரு லெவலுக்கு மேலே லோ பேக் பெயின்லேருந்து சிவியர் பேக் பெயின் ஆகிடுச்சு. ஸோ அந்த டைமில் நான் யூடியூப்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி ஏதாச்சும் பிசியோதெரப்பி ரிலேட்டட். ஏன்னா நான் போயிருந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த கிரேட் 1 ஸ்பாண்டிலோலிசிஸ்க்கே பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ ஆப்ரேஷன் இது கிரேட் 1க்கு ஆப்ரேஷன் வேண்டாம், அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்றப்ப
ஸோ வெப் சர்ச் பண்ணுறப்ப பிசியோதெரப்பி எடுத்தால் நல்லா இருக்கும் இந்த இஷ்யூஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ எது பெஸ்ட்டுன்னு அப்படின்னு பார்க்கும்போது இங்கே மதுரையில் இங்கே சன் ஹாஸ்பிட்டல் பார்த்தேன். தென் வந்து சென்னையில் வந்து ஒரு 2-3 ஹாஸ்பிட்டல் பார்த்துருந்தேன். அதில் ரிவ்யூஸில் வந்து எல்லாரும் வந்து சன் ஹாஸ்பிட்டல் கொடுத்தனால இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்காக 5 days பேக் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ ஜாயின் பண்ணும்போது என்னுடைய பெயின் லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ நீங்கள் 10க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7 கொடுக்கலாம். 7 லெவலில் வந்து எனக்கு சிவியர் பேக் பெயின் இருந்தது. ஸோ டே 1ல் வந்து அவங்க இமீடியட்டாக வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கே நான் மெயினாக வந்ததே பார்த்தீங்கன்னா இங்கே டீகம்ப்ரெஷன்ன்ற ஒரு மெஷின் வந்து இங்கே ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் மெயினாக நான் பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி நிறைய பேஷண்ட்ஸ் வந்து என்ன மாதிரியே வந்து வீடியோஸ் கொடுத்துருந்தாங்க. சேம் L4 L5ல டிஸ்க் பல்ஜ் இஷ்யூ, ஸோ L5 S1ல டிஸ்க் இஷ்யூ இதே கொடுத்துருந்தாங்க. ஸோ நமக்கு அது இஷ்யூ இருக்கனால இந்த மெஷின் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்தேன். ஸோ டே 1லேயே எனக்கு இனிஷியலாகவே வந்து டீகம்ப்ரெஷன், மேனுவல் தெரப்பி, எலக்ட்ரிக்கல் தெரப்பி எல்லாமே கொடுத்து தென் எக்ஸசைஸ் தெரப்பியும் கொடுத்தாங்க. ஸோ டே 1 கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது, இருந்தாலும் பெயின் வந்து கண்டினியூ ஆச்சு. ஸோ டே 2ல வந்து பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு போத் பேக் சைடு வந்து லோவர் பேக் பெயின், ரைட்டு லெஃப்ட், அதே மாதிரி அதுக்கு நேர் ஆப்போசிட் ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா யூரின் ட்ராக்குக்கு மேல வந்து தையில அந்த குரோயின் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல வந்து பர்னிங் சென்சேஷன் வந்து பயங்கரமா இருக்கும். 2 இடத்துல பெயின் இருக்காது, ஃப்ரண்ட்ல பர்னிங் சென்சேஷன் வந்து அதிகமா இருந்தது. ஸோ இங்க வந்த பேருக்கு டே 2ல எண்ட் ஆஃப் த டே வந்து ஃப்ரண்ட்ல இருக்கிற பர்னிங் சென்சேஷன் வந்து லெஃப்ட் சைடு வந்து கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுச்சு. ஸோ லெஃப்ட் சைடு ஃபுல்லாவே பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே கம்ப்ளீட்டாக வந்து கியூர் ஆயிடுச்சு. ஸோ ஒன்லி வந்து இந்த ஃப்ரண்ட்ல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஃப்ரண்ட் தைக்கு மேலே அந்த குரோயின்ல மட்டும் பர்னிங் சென்சேஷன் லைட்டாக இருந்தது. அதுவும் வந்து 4th டே எண்டில் வந்து கண்டினியூஸ் அந்த டீகம்ப்ரெஷன் இந்த தெரப்பிஸ் எல்லாத்தையும் ரெகுலராக கொடுக்கறனால அதுவும் எனக்கு இப்போ மேக்ஸிமம் கம்மியாயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 10 என்ன கேட்டிங்கன்னா ஒரு 2 இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அது வந்து மசில் ஸ்ட்ரென்த்னிங் இவங்க சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எந்த ஒரு பெயினுமே வந்து இமிடியேட்டா வராது, ரொம்ப நாள் இருந்த அப்புறம் தான் இது வந்திருக்கும். ஸோ மசில் ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ் பண்ண அதுவும் கியூர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னுடைய பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் சன் ஹாஸ்பிட்டல். ஸோ அதாவது இங்க நான் மெயினா வாட்ச் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா, மார்னிங் வந்து 9 o'clock ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் வந்து 2:30 வரைக்கும் ட்ரீட்மெண்ட் கண்டினியூஸா சாலிடா போயிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டுக்கு கேப்ல வந்து ஒரு 10 minutes இல்ல 5 minutes தான் இருக்கும். ஏன்னா இங்க எலக்ட்ரிக்கல் ஷாக் வேவ் அந்த மாதிரி கொடுக்கறதுனால ஸோ ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஒரு 10 minutes 5 minutes கேப் எடுப்பாங்க. 2:30 வரைக்கும் கம்ப்ளீட்டா தெரப்பி வந்து கண்டினியூஸா கொடுத்துட்டே இருப்பாங்க. தென் 2:30 to ஒரு 1/2 hour தான் வந்து அந்த பிரேக் இருக்கும், லஞ்ச் அவர். தென் அகைன் இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 8:30 to 9 PM வரைக்கும் நைட் வரைக்கும் நம்மளுக்கு தெரப்பி கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எங்கள் சன் ஹாஸ்பிட்டல் கூட இருந்தது. ஸோ அவுட் ஆஃப் 9 hours மோர் தேன் 8 hours நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் இங்கே சாலிடாக கிடைக்கிறதுனால பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு வந்து எனக்கு வந்து அந்த பெயின் வந்து ரிலீவ் ஆகிறத இங்கே நான் ஃபைண்ட் பண்ணேன். ஸோ இதுதான் நான் சொல்ல வேண்டியது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த டிஸ்க் ரிலேட்டட் இஷ்யூஸ், செர்விக்கல் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கிறவங்க எல்லாருமே இங்கே ட்ரீட் பண்ணலான்றது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ நீங்களும் பாருங்கள், இந்த வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ரிவ்யூஸ், மற்ற பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வீடியோஸ் இருக்கு. ஸோ அதையும் பாருங்க, பார்த்துட்டு யூஸ் பண்ணீங்க இந்த சன் ஹாஸ்பிட்டல் மதுரை. தேங்க்யூ.